அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான முறைகேடு வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? வணக்கம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் எதிரான முறைகேடு புகார்கள் தொடர்பாக விசாரணைக்கு அவர் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும், விசாரணைக்கு அவர் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றாலும் சாட்சிகளை கலைப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் பல்கலைக்கழகங்களின் பல்வேறு பணிகளை மேற்கொண்டதாக பெரியார் பல்கலைக்கழக தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி பவுண்டேஷன் என்ற அமைப்பின் சார்பில் அமைப்பை தொடங்கி அரசு நிதியை பயன்படுத்தியதாக இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் அளித்தவரை ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாக இந்திய வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டம் ஆகிய பிரிவின் கீழ் ஜெகநாதனுக்கு எதிராக காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. சேலம் நீதிமன்றத்தில் கைது செய்து ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது சேலம் மேஜிஸ்ட்ரேட் அவருடைய கைது நிராகரித்தும் ஜாமீன் வழங்கியும் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரி காவல்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி பி. வேல்முருகன் முன்பாக விசாரணை செய்தது. அப்பொழுது அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் ஜாமீன் வழங்கி பிறப்பித்த உத்தரவு என்பது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனவும், எனவே அந்த உத்தரவு ஏற்க முடியாது எனவும் நீதிபதி தெரிவித்தார். ஆனால் கைது ஆணையை நிராகரித்த உத்தரவை ஏற்பதாகவும் அதனை உறுதி செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஜெகநாதனுக்கு எதிரான அந்த வழக்கில் அவர் காவல்துறைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். விசாரணைக்கு அவர் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என விசாரணை அதிகாரி நினைத்தால் அது தொடர்பாக மனு தாக்கல் செய்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் அவர்களுக்கு கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், கைது செய்யலாம். அதே போன்று விசாரணைக்கு அவர் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். சாட்சிகளை கலைப்பது உள்ளிட்ட விசாரணை பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான எந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு அனுமதி வழங்குவதாகவும் நீதிபதி வேல்முருகன் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.